الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்துக் கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுவியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருளியிருக்கிறார். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரின் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் முன்னாடி சப்பாக உட்காந்துருங்க. இங்கே ஸ்கூல் லீவாக இருக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த முன்னாடி நாங்கள் அவங்க சப்பில் உட்காந்துருங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் மனிதனுக்கு ஒரு உபதேசம் செய்கிறான். அது என்ன உபதேசம் என்று சொன்னால், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். ஐனமா தக்கூனு எதிரிக்கும் உள்ளாக மௌத், எங்கிருந்த போதிலும் உங்களுக்கு மரணம் வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வலவு குன்து ஃபி ஃபுரூஜின் முஷய்யதா, இரும்பினால் கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் இருந்த போதிலும் சரியே, எங்கிருந்த போதிலும் உங்களுக்கு மரணம் வந்தடைந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இது அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற மக்களும் அல்லாஹ்வை மறுக்கிற மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் இந்த மரணம். அவர்களெல்லாம் மரணத்தை வேறு விதமாக பார்ப்பார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் அப்படி இல்லை. மரணத்திற்கு பிறகு மறுவாழ்வு என்று ஒன்று உண்டு. அந்த வாழ்வில் நமக்கு நல்லடியாராக இருந்தால் சொர்க்கம் உண்டு, கெட்டடியாராக இருந்தால் அதற்கான தண்டனை உண்டு என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறோம் என்பதை நம்புகிற நாம் அந்த மரண விஷயத்தில் மிகவும் கவனக்குறைவாக அலட்சியமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது காலப்போக்கில் நடக்கிற ஒரு செயலாக மாறிவிட்டது. மரண விஷயத்தில் என்ன அலட்சியம் அப்படின்னா, நான் மரணிக்கிறதுக்கு என்னைக்கு அலட்சியமா இருந்தேன், மரணம் வரக்கூடாதுன்னு நினைப்பேன் அல்லது மரணிக்க கூடாதுன்னு நினைப்பேன், நல்ல முறையில வந்துட்டு போனா சரின்னு நினைப்பேன். இதான் யதார்த்தமான எண்ணங்கள். மரண விஷயத்தில் அலட்சியம் அப்படின்னு சொன்னா, நாம் இருக்க ஒருவர் மரணிக்க நாம இருப்போம், ஒருத்தர் மரணித்து விடுவார். மரணித்த பிறகு நம்ம சொல்லுவோம் ஜனாசா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜனாசாவுடைய விஷயத்துலதான் பெரும்பான்மையா இன்னைக்கு அலட்சியமா இருக்கிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க,
நமக்குன்னு நாளைக்கு ஒரு 4 பேர் வேணும் அப்படிம்பாங்க. அந்த 4 பேர் எதுக்கு அப்படின்னா, நாம செத்து போனா தூக்கி போடுறதுக்கு. அந்த சந்துக்கு பெட்டிய 4 பக்கம் 4 பேர் நின்று பிடிச்சி தூக்கி கொண்டு போய் போடுறதுக்கு, புதைக்கிறதுக்கு தான் நமக்கும் நாளைக்கு 4 பேர் வேணும் அப்படிங்கிறது. இந்த நாளைக்குங்கிறது அவங்க சொத்து பத்தை கொடுப்பாங்க, பொருளாதாரத்துல உதவி செய்வாங்க, அதுக்காக கிடையாது. இறந்து போனா 4 பேர் வந்து நிக்கணும், நம்மளை எடுத்து போடணும், அதுக்காக நமக்கும் 4 பேர் நாளைக்கு வேணும். சில பேர் இந்த நாளுக்காக கொள்கை முரண்பாட்டுலாம் செய்வாங்க. நமக்கும் 4 பேர் வேணும்னு சொல்லி வரதட்சணை ஆதரிக்கிறது, வட்டியை ஆதரிக்கிறது, நபி வழிக்கு முரணான காரியங்களை ஆதரிக்கிறது, நபி வழிக்கு முரணான காரியங்களை ஆதரித்து உறவுகளை பேணுகிறேன் என்று சொல்லி அதற்கு ஆதாரமா நமக்கு 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அந்த வார்த்தை அந்த இதுக்கு பொருந்தாது. எதுக்கு பொருந்தும்னா, நாம் ஒருவர் நாளை இறந்து விட்டால் நமக்கும் 4 பேர் வேணும் நம்மளை தூக்கி அடக்கம் பண்றதுக்கு அப்படிங்கிறது. இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, நல்லதுக்கு போகலன்னா கெட்டதுக்கு போகணும் அப்படிம்பாங்க. நல்லதுக்கு போறது வைக்கிறதுங்கிறது கூப்பிட்டா போவாங்க. ஒரு திருமணமாக இருந்தால், ஒரு பெரிய விருந்து உபச்சாரம் செய்கிற ஒரு நிகழ்வாக இருந்தால் அதற்கு முறையாக அழைப்பு கொடுத்தாதான் என்ன செய்வாங்க, போவாங்க. கூப்பிடலன்னா என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. என்னை கூப்பிடல நான் வரமாட்டேன் அப்படிம்பாங்க. மதியாத வாசல் மிதியாதே, என்னை மதிச்சு கூப்பிடல நான் வரல அப்படின்ட்டுருவாங்க. ஆனா இந்த மனிதர்களுக்குள்ள ஒரு சொல்லாடல் இருக்கிறது. என்னன்னா, நல்லதுக்கு போகலன்னா கெட்டதுக்கு போகணும், கெட்டதுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கெட்டதுன்னா என்னது, மரணம், மவுத். மவுத்துக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, கேள்விப்பட்டாலே போயிடணும் அப்படிங்கிறது தான் அந்த சொல்லாடல் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பழக்க சொல். இந்த விஷயங்கள்ல நம்ம ரொம்ப மிகவும் என்ன செய்யறோம்னா, கவனக்குறைவாக அலட்சியமாக இருக்கிறோம். இந்த அலட்சியத்தினுடைய விளைவு என்னன்னு கேட்டா, ஒரு ஜமாத்தினுடைய வலிமையை குறைத்து விடும். ஒரு ஜமாத்தினுடைய வலிமை எங்க இருக்கிறது? 2 விஷயங்களில் தான் ஒரு ஜமாத்தினுடைய உறவு முறைகளுக்கான நெருக்கம் இருக்கிறது. ஒண்ணு திருமண விஷயம், திருமணத்துக்காக ஜமாத்தை நோக்கி வருவாங்க. இன்னொன்னு மரண விஷயம், மரணத்துக்காக ஜமாத்தை நோக்கி வருவாங்க. மற்ற எல்லா விஷயங்களும் உலகத்தில் ஏதோ ஒரு வழியிலே பார்த்து கொள்வார்கள். இதான் யதார்த்தமான நடைமுறை. அப்ப மரணம் என்பது ஜமாத்தினிடத்திலே ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டால், இப்ப நம்முடைய ஜமாத்துல ஒரு வாட்ஸ்அப் குழுமம் ஒண்ணு இருக்கு, யூசுப் தோ முஸ்லிம் ஜமாத் பள்ளிவாசல். அதனுடைய ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 300 பேர் அதுல வந்து இருக்கிறாங்க. இப்ப அந்த வாட்ஸ்அப் குழுமத்துல நம்முடைய ஜமாத்தை சேர்ந்தவர் இன்னார் மரணித்து விட்டார், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த நேரத்தில் அடக்கம் என்று அறிவிப்பு செய்யப்பட்டால் கூட, அறிவிப்பு செய்யப்பட்டால் கூட பெரும்பான்மையான மக்கள் அந்த மௌத்துக்கு வர்றதே கிடையாது, அந்த மௌத்துல கலந்து கொள்வதே கிடையாது. ஒரு ஜமாத்தின் வலிமை எங்க இருக்குன்னா, நம் ஜமாத்தில் ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவருடைய இறப்பில் கலந்து கொண்டு இறுதி வரைக்கும் இருந்து அடக்கம் செய்து விட்டு களைவதில் தான் ஒரு ஜமாத்தின் வலிமை இருக்கிறது. அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையில பார்த்திருக்கிறேன், சந்துக்க தூக்கிட்டு ஜனாசாவை தூக்கிட்டு இந்த ரோட்டு வழியா வந்தாங்கன்னா, அங்க எங்கனையா ஒரு பாய் கடை வச்சிருந்தாரு வைங்க, அந்த கடையை விட்டுட்டு வெளியே ஏறி ஓடி வந்து அந்த சந்துக்க தன்னுடைய தோல்ல தாங்கி கொஞ்சம் தூரம் அப்படி கொண்டாந்து விட்டுட்டு கடைக்கு போயிடுவார். ஒரு மனிதனுக்கு நான் செய்ய வேண்டிய இறுதி காரியம், கடைசி கடமை, நாளை எனக்கும் செய்ய வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் சிந்தனையும் ஒரு காலத்தில் அதை செயலில் வைத்திருந்தது. ஆனா இன்றைக்கு அப்படி உள்ள கிடைக்கில் செய்திகள் இருக்கிறதா, நிகழ்வுகள் இருக்கிறதா அப்படின்னா இல்ல. யார் இறந்து விட்டார் அப்படின்னா, தனக்கு நெருக்கமானவர் இறந்து விட்டால் மட்டுமே துக்கம் அனுஷ்டிக்கிற அளவுக்கு மனம் கடும் சித்தம் கொண்டதாக மாறிவிட்டது. மனம் கடும் சித்தம் கொண்டதாக மாறிவிட்டது. யாரோ இறந்து விட்டார், அவர் இறப்பார், அவரை அடக்கம் செய்வார்கள், அதற்காக நாம் கவலைப்பட தேவையில்லை என்கிற மனம் நம்மிடத்தில் வலிமை பெற்று விட்டது அப்படின்னு சொன்னா, இங்கு மனிதாபிமானம்,
மனித நேயம், சகோதரத்துவம் இதெல்லாம் இல்லாம போயிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழகான வார்த்தை, வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. யார் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். மனிதர்களுக்கு யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். மனிதர்கள் மீது இரக்க சிந்தனை நமக்கு இருக்கணும். ஒரு அடியார், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இந்த உலகில் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 காரியங்களை சொல்கிறார்கள். ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று 7 விஷயங்களை சொல்கிறார்கள். அதில் ஜனாசாவை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்றாங்க. ஜனாசாவை பின்தொடர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு மௌத்து செய்தி அறிவிப்பு செய்த உடனே யார் இறந்து போனா என்று அந்த செய்தியை பார்த்து கேள்வி கேட்பவர்கள் ரொம்ப குறைவு. மிக வேண்டியவர்களுக்கு தகவல் சொல்லுவோம் என்று போன் பண்ணி தகவல் சொன்னா கூட அந்த தகவலை கேட்பவர்கள் அடுத்த கணம் அந்த துக்கத்தில், அந்த கவலையில் கொஞ்சம் கூட தன்னை சேர்த்துக் கொள்ளாமல் எப்போது அடக்கம்? அடுத்த கேள்வி, எப்ப அடக்கம் பண்றாங்க? முகமது அலி மௌத்தா போயிட்டார் ஜி அப்படின்னு தகவல் சொன்னோன்னு எப்ப அடக்கம் பண்றாங்க? சீக்கிரம் புதைக்கிறதுக்கு தான் சிந்தனை ஓடுது. சீக்கிரம் கொண்டு போய் புதைக்கிறதுக்கு தான் மனிதன் சிந்தனை இருக்குது. என்னது, அவர் இறந்து போயிட்டாரா, அவர் வஃபாத் ஆயிட்டாரா, நல்லா இருந்தாரு. ஒரு காலத்துல பேசுவாங்க, நேற்று என் கூட பேசிக்கிட்டு இருந்தாருங்க, நானும் அவர் தானே ஒன்னா உட்கார்ந்து இருந்தோம், உன்ன டீ கடைக்கு போனோம், உன்ன சாப்பிட்டோம், போகும்போது என்ற சலாம் சொல்லிட்டு போனாருங்க, திடகாத்திரமா இருந்தாருங்க, ஆள் பருமனா இருப்பாருங்க, அடிச்சு போட்டாலும் 6 ஊர் சாப்பிடலாமுங்க, அப்படியா எப்படிங்க பட்டினி இறந்து போனாரு. அந்த வேதனையை தாங்க முடியாமல் பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இது ஒரு காலம். இன்னைக்கு மரண செய்தியை சொன்ன உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிறார்களோ இல்லையோ, எப்ப அடக்கம்? அடக்கத்தினுடைய நேரம் தான் இங்கு அவசியப்படுகிறது. இறந்து போன மனிதனை பற்றிய கவலை, சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இல்லை. அதனாலதான் ஜனாசா தொழுகையில் கூட்டங்கள் குறைவா இருக்கிறத பார்க்கிறோம். ஜனாசா தொழுகையில் கூட்டம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுகிற மக்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று ஜனாசாவை பின்தொடர்தல் அப்படின்னாங்க. அந்த ஜனாசாவை கஃனிட்டு விட்டார்கள், சந்துக்கில் வைத்து விட்டார்கள், தூக்க போகிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லா பைக்கும் கபர்ஸ்தானுக்கு வந்துருது. முதல் யார புதைக்க போறோம்? பைக்ல வந்தவங்களையா இல்ல இறந்து போன ஜனாசாவையா? கஃனிட்டு விட்டார்கள் என்று சொன்ன உடனே எல்லாரும் பைக் எடுத்து சரு 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 சரு, நீ பள்ளிவாசலுக்கு தான் ஜனாசா வரும், நம்ம நேரம் அங்க போயிடும், அங்க வந்துடுறாங்க. இங்க பின்தொடர்தல் எங்க இருக்கு? ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமை எங்க இருக்கிறது? ஒரு மனிதன் ஜனாசாவை கொண்டு செல்லும் போது பின்னாடி மக்கள் செல்லுகிறார்கள், அதை பார்த்து மக்கள் சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய மனுஷனா இருப்பார் போல தெரியுது, ஏராளமான பேருக்கு பின்னாடி போறாங்க. பாக்குறோம்ல, ஒரு அரசியல்வாதி இறந்தவுடன் தமிழ்நாடே இரங்கல் தெரிவித்தது, அவரை பார்ப்பதற்காக தனி வரிசை அமைக்கப்பட்டது. ஒரு பெரிய தலைவரா இருப்பார் போல, ஒவ்வொரு முஸ்லிமும் தலைவன், ஒவ்வொரு முஸ்லிமும் பிரதிநிதி. அதனால ரசூல் ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னாங்க. ஜனாசாவை பின்தொடர வேண்டும் அப்படின்னா எல்லாரும் முந்தி போய் கபர்ஸ்தான்ல நின்றுறோம். யார புதைக்கிறது? முன்னாடி கபர்ஸ்தானுக்கு வந்தவங்களையா, இறந்து போன ஜனாசாவையா? எல்லாரும் ஒரே மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க, ஜனாசாவை யார் கொண்டு வர்றது? இன்னைக்கு நவீன காலம் ஆயிருச்சு, தூரமா இருந்து ஆம்புலன்ஸ்ல வைக்கிறாங்க, அதுக்கான வாகனங்களை ஏற்பாடு செஞ்சிடறாங்க.
தூக்கி சுமக்க வேண்டிய நிலைமை இல்லை அப்படின்னு ஆயிருச்சு. சில ஊர்கள்ல இன்னும் தூக்கி சுமந்து கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளவு தூரம்னாலும் சரி, ஒரே ஓட்டம், குடு 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 ஓடிக்கிட்டே இருப்பாங்க தூக்கிட்டு. பின்னாடிதான் ஃபாலோ பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வேகமாக கொண்டு சென்று கொண்டிருப்பார்கள். சில ஊர்கள்ல இருக்கு இன்னைக்கும். ஆனா நகர்ப்புறங்கள்ல நிறைய நவீனங்கள் உருவாயிருச்சு. அதை கொண்டு வருவதற்கான இலகுவான தீர்வுகளை செய்யறாங்க. நாம பின்னாடி வர்றவங்க ஃபாலோ பண்ணணும்ல, பின்தொடரணும்ல. அதான ஒரு முஸ்லிம்க்கு செய்ய வேண்டிய கடமை. யார் ஜனாசாவில் கலந்து கொள்ளுகிறார்களோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருக்கு ஒரு கீராத் நன்மை உண்டு அப்படின்னா. யார் ஜனாசாவை அடக்கம் செய்யப்படுகிற வரைக்கும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2 கீராத் நன்மை உண்டு. ஒரு கீராத் என்பது ஒரு உஹது மலையின் அளவு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு கீராத் என்பது ஒரு உஹது மலையின் அளவு அப்படின்னாங்க. அப்ப ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அடக்கம் செய்து முடிக்கிற வரைக்கும் இருந்து அவருக்காக துவா செய்து விட்டு கலைந்தால் 2 கீராத், 2 உஹது மலை அளவு நன்மை உண்டு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு கடைசியாக செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு ஜனாசாவின் இணை வைக்காத 40 பேர் கலந்து கொள்ளுகிறார்களோ, எந்த ஒரு ஜனாசாவில் இணை வைக்காத 40 பேர் கலந்து கொள்ளுகிறார்களோ அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யப்படும். எந்த ஒரு ஜனாசாவில் இணை வைக்காத 100 பேர் கலந்து கொள்ளுகிறார்களோ அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யப்படும். என் தோளோடு தோள் உரசி தொழுது நின்ற என் தோழனுக்காக அவனுக்காக துவா செய்ய நான் அந்த தொழுகையில் இல்லை என்று சொன்னால் நான் மனிதனின் மீது இரக்கம் கொண்டவனா? சிந்திக்க. என்னோடு தோளோடு தோள் நின்றான், தொழுதான், சலாம் சொன்னான், பல்வேறு நிகழ்வுகளில் உறவை மேற்கொண்டான், அவன் வஃபாத்தாக்கி விட்டான் என்று சொன்னால் அவனுடைய ஜனாசா தொழுகையில் நான் இல்லை. நான் இணை வைக்காதவன், மொய்தீன் அப்துல் காதிர் ஜீலானியை வணங்காதவன், ஏர்வாடி இப்ராஹிம் ஷாவை வணங்காதவன், சுல்தான் அவுலியாவை வணங்காதவன், அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் ஒருவனையே வணங்குபவன், நான் அவனுக்காக அந்த ஜனாசா தொழுகையில் இல்லை என்று சொன்னால், என்னை போன்று பலரும் இல்லை என்று சொன்னால் அவனுக்காக பரிந்துரை செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்களே, அந்த அடியானுக்கு அந்த பரிந்துரை இல்லாமல் போயிரும்ல. அதை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் நாம் மனிதர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களா? இறந்த பிறகும் கூட என் சகோதரன் மீது நான் இரக்கம் கொள்ளவில்லை என்று சொன்னார், இருக்கும்போது அவனுக்கு என்ன செஞ்ச ஏது செஞ்சாங்கிற விஷயம். இறந்த பிறகு என்னுடைய சகோதரனுக்கு, என்னுடைய சகோதரிக்கு அவருடைய இறப்பில் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு நான் அவர்களுக்காக துவா செய்தேனா? யாருடைய துவாவை ரப்பு ஏற்பார்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களுடைய துவாவைத்தான் ஏற்பான். இணை வைப்பவர்களுடைய துவாவை ஏற்பானா? அப்ப இணை வைக்காத நான் அந்த ஜனாசா தொழுகையில் இல்லைன்னு சொன்னா அவனுக்காக செய்யக்கூடிய அந்த பரிந்துரை அங்க நின்று போயிரும்ல. அப்ப இந்த மரண விஷயத்தில், இந்த ஜனாசாவுடைய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு அலட்சிய போக்கு. இங்க மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லையும் டிஜிட்டல் உலகம். நேரத்தை என்னமோ வினாடியை கூட வீணாக்காமல் வாழ்க்கை நடத்துற மாதிரி யாராவது என் நேரத்தை ஒரு வினாடியை நான் வீணாக்கியதில்லை என்று ஒருவர் உண்டா? யாருமே கிடையாது. மணிக்கணக்கில் போகுது டைம், மணிக்கணக்கில் போகுது. இரவெல்லாம் தூங்காமல் கழிகிறது, விடிய விடிய தூங்குகிறது. ஒரு இறப்பு செய்தி சொன்னவனே எப்ப அடக்கம்? சொல்லுகிறவன் மகனாக இருந்தால், சொல்லுகிறவன் மனைவியாக இருந்தால், பெற்ற தாயாக இருந்தால், தகப்பனாக இருந்தால், இவன் ஒரு மனுஷன் நினைச்சு
நான் இறந்த செய்தியை சொன்னா எப்ப அடக்கம்னு கேட்கிறான். அது ஒரு நியாயமான கேள்விதான். அது பின்னாடி அறிவிப்பாங்க. முதலில் தன்னுடைய துக்கத்தில் எவன் பங்கு கொள்ளுகிறான் அவன் சொல்லும் போது மனம் உருகி சொல்லுவான், கவலையில சொல்லுவான். தெரியுமா, எங்க அத்தா எனக்கு காலையில வபாத்தாயிட்டாங்க அப்படின்பா. என்னத்தா சொல்ற, எப்போ அடக்கம் அப்படின்னா அவன் என்ன நினைப்பான், சி இந்த தகவலை சொன்னதுக்கு பேசாம இருந்திருக்கலாம். மனம் எவ்வளவு கடின சித்தம் கொண்டதாக மாறி போயிருக்கு. எதனால் இப்படி மாறி போயிருக்கிறது? நாம் மரணிப்போம் என்கிற மறதி. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் என்று ரப்பு சொல்லுகிறானே, அந்த சிந்தனையை இழந்து விட்டதா? தினந்தோறும் நான் மரணத்தை பற்றி சிந்திக்கிறேன் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் உண்டு? ஒரு நாள் நாம் இறந்து விடுவோம் என்கிற எண்ணம் எத்தனை பேருடைய உள்ளங்களில் இருக்கிறது? இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடுங்கள், இறைவனை நினைத்துக் கொண்டே ஓடுங்கள். அல்லாஹ்வை மறந்து ஓடாதீர்கள். அவன் நம் மீது விதித்த கடமைகளை மறந்து செயல்படாதீர்கள். அப்படி மறந்து செயல்பட்டால் ஜமாத்தின் வலிமை குன்றிவிடும். நம்ம ஊர்ல ஒரு மவுத், இங்க காலையில ஒரு நாள் என்ன செஞ்சோம்னா, ஒரு 25 பேர் ஃபஜ்ரு தொழுதுட்டு அந்த மவுத் வீட்டுக்கு போனோம். 25 பேருமே பாய் தானே, முஸ்லீம் தானே. ஒரு தெருவுக்குள்ள நடந்து போறோம். தெருவே பார்க்குது எங்களை. நடாது பாய்ங்கள்லாம் ஒன்னா போறாங்க. ஒன்று மவுத்துக்கு போயிட்டு அடுத்த தெருவில் போவோம். அடுத்த தெருவில் ஒன்னா வாரம். நான் மாப்பிள்ள எல்லாம் ஒன்னா போறீங்க? இல்ல மாமா, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதான் போயிட்டு. உங்க ஆளுதாயா ஒருத்தர் இறந்துட்டா அப்படி கூட்டமா போறீங்க, கூட்டமா வாரீங்க. இப்படித்தான் உங்கள்ட்ட மட்டும் இப்படி. எங்கள்கிட்ட ஒருத்தன் அழுகணும்னா அவனுக்கு ஒப்பாரி வைக்க காசு கொடுத்து அழுக வைக்க வேண்டியிருக்கு. நீங்க எத்தனை பேர் இப்படி போயிட்டு வர்றீங்க? ஆச்சரியப்படுறேன். ஒரு நாள் நான் இங்க இருந்த 3 ஆண்டுகளில் ஒரு நாளின் செயல் தான் அது. அது இல்ல, அது வேற விஷயம். அந்த ஒரு நாளின் செயல் 25 பேர் அப்படி ஒரு தெருவுக்குள்ள போயிட்டு இன்னொரு தெருவில் ஒரு மவுத்து வீட்டுக்கு போயிட்டு அப்படி வந்தவன அந்த தெருவில் இருக்கிறவன் கேட்டான், ஏன்னா மாப்பிள்ள எல்லாரும் ஒன்னா போறீங்க, ஒன்னா வாரீங்க? ஒரு மவுத்து போய் பார்த்து செஞ்சது திரும்ப பள்ளிவாசலுக்கு வந்தது. ஒவ்வொரு மவுத்துக்களிலும் ஜமாத்தினுடைய ஒவ்வொரு சந்தாதாரிகளும் அறிவிப்பை கேட்ட மாத்திரத்தில் அடக்க நேரத்தில் கலந்து கொண்டாலே போதும். அப்பா சுப்ஹானல்லாஹ், என்ன ஆட்களா இவங்க! இவர்களில் ஒருவர் இறந்து விட்டால் ஒரு முதலமைச்சருக்கு சமமாக கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சிந்திப்பாங்கல்ல. கூட்டாங்கனுக்குள்ள அப்படி கம்முன்னு இருக்க மாதிரி இருக்குங்க. ஜனாசாவை தூக்கியவுடன் அந்த அணிவகுத்து செல்லுகிற நீளம் இருக்கிறது பாருங்க, சந்து போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதர் அப்படி ஜனாசாவை கொண்டு போறாங்க. அப்ப மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, எவ்வளவு நல்ல மனுஷன் இறந்துட்டாரே அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், உறுதியாகி விட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு ஜனாசா போகுது. இப்போ நான் நல்ல வேலை செத்தா அப்படின்னாங்க. உறுதியாகி விட்டது அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, 2 ஜனாசாக்கள் செல்லும் போதும் நீங்கள் உறுதியாகிவிட்டது என்று சொன்னீங்க. என்ன? ஒரு ஜனாசா செல்லுகிற பொழுது மக்கள் சொன்னார்கள், நல்ல மனுஷன் இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. சுவனம் உறுதியாகிவிட்டது அப்படின்னாங்க. 2வது ஒரு மனுஷன் இறந்து போனா அந்த மனுஷனை பத்தி மக்கள் தப்பும் தவறுமா சொன்னாங்க. நரகம் உறுதியாகிவிட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப ஒரு மனிதனை தூக்கி செல்லுகிற பொழுது அவனை எத்தனை மக்கள் பின்தொடர்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு தெரியும், இந்த ஊர்ல பெரிய பதவியில இருந்தவர்கள் எல்லாம் பெரும் பதவி, பண்ணாத அட்டகாசம் கிடையாது, இல்லாத காசு கிடையாது, இல்லாத செல்வம் கிடையாது, நில பிரபுகள் என்று சொல்லுகிற அளவுக்கு சொத்துக்கள் உள்ள ஆட்கள் இறந்து செத்து தூக்கி செல்லும் பொழுது பின்னாடி 10 பேர் கூட இல்லை. செத்தானாவே
அப்ப ஒரு மனிதனை எத்தனை பேர் பின்தொடர்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜனாசாவை பின்தொடர்வது ஒரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை. கடமைகள் நமக்கு நிறைய உண்டு, அதுல இது முக்கியமான ஒரு கடமை. இந்த கடமையில நம்ம ரொம்ப அலட்சியமா இருந்தோம்னு வைங்க, நாளைக்கு என்னைய தூக்கிட்டு போவாங்க, நான் 10 பேருக்கு போகலன்னு வைங்க, என்னைய தூக்கிட்டு போகும்போது யாரும் வரமாட்டாங்க. இவன் யாருக்கு வந்தேன், இவன் யாருக்கு வந்தேன், நல்லதுக்கு வர மாட்டேன், கெட்டதுக்கு வர மாட்டேன், இப்போ போய் தொலை நான் விடு, அப்படியாப்பா, இன்னால் இல்லாகிவா இன்னால் இல்லை, அவ்வளவுதான், சரி போயிடுவான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு எத்தனை பெரிய இணக்கமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இறப்பில் ஒரு மனிதன் கலந்து கொள்வதில் தான் மனித தன்மை இருக்கிறது. இறந்த பிறகு கூட அவன் மீது நமக்கு இரக்கம் வரவில்லை என்று சொன்னால் நம் உள்ளம் எவ்வளவு கடின சித்தமாக இருக்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் மீது நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். ஒரு ஜனாசாவை நீங்கள் பின்தொடரவில்லை என்று சொன்னால், அடக்கம் செய்யப்படுகிற வரைக்கும் அந்த இடத்தில் இருக்கவில்லை என்று சொன்னால், நாளை உங்களுடைய ஜனாசாவில் அதுவே நடக்கும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம் என்பதை உள்ளத்தில் பதிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருளியிருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வியலை வெறுமனே வாழ்ந்துவிட்டு மரணிக்கக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் இருந்துவிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்வியல் என்பது பொன்னை போன்றது. உலகத்துல யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும் அருள், இறைவனுடைய பேரருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம்பிக்கை கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரைக்கும் இந்த மார்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக, பெற்றுக்கொள்வதற்காக ஏராளமான சிரமங்களையும் தியாகங்களையும் இந்த உலகில் செய்திருக்கிறார்கள், செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அதெல்லாம் நாம் இன்னைக்கு நடைமுறை செய்திகளாக பார்த்து கொண்டும் இருக்கிறோம். நாம பார்க்கிற இந்த பாலஸ்தீனம் ஒரு பெரும் உதாரணம். ஒன்றும் பெருசாலாம் அவங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. நாங்க விடுப்பா இந்த ஊரை விட்டு போறோம்னு சொன்னா போதும், ஒரு துன்பமும் கிடையாது. ஆனால் எங்களுக்கான உரிமையை நிலைநிறுத்துவதற்காக எங்கள் உயிரையும் நாங்கள் தியாகம் செய்வோம் என்று சொல்லி இறைவனை நம்பி களத்துல நிக்கிறாங்க பார்த்தீங்களா. அவர்கள் அடைந்த அந்த அருளை இந்த உலகத்தில் அவங்க வீணாக்க விரும்பல. செத்து போனாலும் சொர்க்கத்துக்கு போயிரும் என்கிற அந்த நம்பிக்கை. அப்ப நம்முடைய வாழ்வியல் என்பது ரொம்ப சாதாரணமானது கிடையாது. ஒரு முஸ்லிம் கலிமா சொல்லி நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை ஏற்று தன்னுடைய வாழ்வியலை அமைத்துக் கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிமுடைய வாழ்வியல் என்பது ரொம்ப சாதாரணமானது கிடையாது. உலகத்துல வேணா பிற மதத்தவர்கள், அடக்குமுறை செய்பவர்கள் வேணா உங்களை அற்பமா நினைக்கலாம். படைத்தவனுடைய பார்வையில் நம்ம அற்பமானவர்கள் கிடையாது, பொக்கிஷமானவர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில நாம பொக்கிஷமானவர்கள். நாம் அடைகிற ஒவ்வொரு துன்பங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் நமக்கு மறுமை நாளிலே பேரருளை வழங்க இருக்கிறான், பெரும் சொர்க்கத்தை கொடுக்க இருக்கிறான். அதெல்லாம் இந்த உலகத்துல பொறுத்து கொண்டு இறைவனுக்காக நம்முடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் மறுமை நாளில் பெரும் வெற்றி இருக்கிறது. அதனால ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்வியலை சாதாரணமா நினைச்சு செயல்களை வீணாக்கி விடாதீர்கள். செயல்தான் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் நமக்கு வெளிப்படுத்தப்படும் என்பதை கூறி என்னுடைய இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.